ராசி என்பர்களே, அழகையும் ஒழுக்கத்தையும் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபர்கள்னா இந்த துளாராசி என்பர்கள் தான். தானும் சுத்தமாக தான் இருப்பேன், என் வீடும் சுத்தமாக தான் இருக்கும், என்னுடைய சுற்றத்தார்களும் ரொம்ப தூய்மையாக தான் இருப்பாங்க. இந்த வெள்ளை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா நம்மளுடைய துளாராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வெள்ளைத்தாள் மாதிரி. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதலாம். ஆனால் இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப தூய்மையாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப உற்சாகமாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசிக்காரங்க அப்படின்னா நம்மளுடைய துளாராசி என்பர்களை சொல்லலாம். மெதுவாக தான் முடிவெடுப்பாங்க, ஆனால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையே சொல்லப்போனால் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப நிதானமாக தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் அந்த நிதானத்துக்கு பின்னாடி ஒரு வெற்றி இருக்கும் நிச்சயமாக. அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க எங்கே போனாலும் இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும், நினைத்ததை சாதிப்பாங்க. சண்டை ஒரு இடத்துல நடக்குதுன்னா கூட ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து சமாதானம் பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெருசாக சண்டை போடுறது பிடிக்காது, நெகட்டிவாக பேசுறது பிடிக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே ரெண்டு பக்கமும் நின்று கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க. அதனால தான் இவங்க முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் எப்பவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருப்பாங்க. ஒரு உதவின்னு கேட்டால் கூட தயக்கம் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களை இந்த துளாராசி என்பர்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில வில்லங்கங்கள் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா பெருசாக இந்த துளாராசி என்பர்களுக்கு நண்பர்களால் ஒரு இடர்பாடு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். துளாராசி அப்படின்னாவே இந்த புன்னகை அவங்களுடைய ஆள் மனதில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் அந்த முகத்தில் அந்த புன் சிரிப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும். மனதில் ஒன்றுமே வச்சுக்க மாட்டாங்க, வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, எல்லாருக்கிட்டையும் சிரித்து சிரித்து பழகக்கூடிய இவங்களுக்கு ஆள் மனதில் நிறைய வருத்தங்களும் நிறைய பிரச்சனைகளும் இவங்களுக்குள்ளே இருக்கும். வெளியில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய கஷ்டம் தன்னுடைய இருக்கட்டும், நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. பொதுவாக ஒரு துளாராசி என்பர்கிட்ட டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, ரெண்டில் எது நல்லது அப்படின்னு நம்மளையே திருப்பி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மெதுவாக தான் முடிவெடுப்பாங்க. நினைத்ததை சாதிக்கிறது கொஞ்சம் நாளாகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஒரு 20லேருந்து ஒரு 35 வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமான ஒரு நிலை தான் இந்த துளாராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னேறத்துக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறத்துக்கான வழிகள் எல்லாமே இந்த துளாராசி என்பர்களுடைய கண்ணில் தென்படும். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களில் இந்த துளாராசி என்பர்களும் ஒருவங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக துளாராசி என்பர்கள் வந்து வாழ்க்கையை ரொம்ப நேசித்து வாழுவாங்க, இயற்கையை அதிகம் நேசிப்பாங்க. அதே மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு போகிறது, வாழ்க்கையை ரொம்ப அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த மாதிரி பெரும்பாலும் அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது கொஞ்சம் போராட்டமாக இவங்களுக்கு கொஞ்சம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த துளாராசி என்பர்கள் நல்ல மனதுக்கு சொந்தக்காரங்க. எல்லா இடத்துலையும் இந்த நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் சமநிலையோடு பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா தராசு. தராசு எப்படி எல்லாத்தையும் சமமாக பார்க்குதோ அது மாதிரி தான் இவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க அறிவில் பலம் வாய்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த திறன் இயல்பாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு 10 நிமிஷம் இவங்க பேசினாங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற அத்தனை நபர்களுமே இவங்களை உற்று நோக்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அன்பாக பழகுவாங்க. எல்லாருக்கிட்டையுமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் அந்த சமநிலையோடு பழகக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். இவங்களுடைய ஸ்பெஷல் சிறப்பே அதுதான் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் வரலாம், கொஞ்சம் பிரச்சனைகளும் வரலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துளாராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.
துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. முடிந்தால் இந்த துலா ராசி என்பவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு கொஞ்சமாவது அன்னத்தில் கொஞ்சம் எள் கலந்து அன்னமிட்டுடுவாங்க காகத்துக்கு. சனிக்கிழமையில் இதை செய்யுங்க. அல்லது நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எள் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். அதனால் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு செல்வ செழிப்பில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே விலகி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் இந்த துலா ராசி என்பவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டுவாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உபய ஜெயஸ்தானமான 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறது நல்ல ஒரு சாதகமான அமைப்பு இந்த துலா ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய இடத்துல இந்த துலா ராசி என்பவர்களுக்கு அமர்ந்திருக்கிறார். புதன் ஆட்சி பெற்று இருக்கிறார். அதோட கூட பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று லாபாதிபதியோடு இணைந்திருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். முடிக்க வேண்டிய காரியத்தெல்லாம் டக்கு டக்குன்னு உடனடியாக செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். எதிர்காலத்திற்காக ஒரு சில முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும். அது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாற்றமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும். குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். திட்டமிடாத காரியம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் பிளானே பண்ணாமல் ஒரு சில காரியங்களில் கூட இறங்கியிருப்பீங்க. அதில் சின்ன சின்ன தடைகள் வரும். அதெல்லாம் சரி பண்ணி நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இந்த துளாராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பழமையான ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. அங்கே கூட ஒரு சில ஆன்மீக சிந்தனையாளர்களை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வரும், ஒரு சில போராட்டங்கள் வரும். இருந்தாலும் நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கான அந்த மனோபக்குவம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த அந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். ஒரு சிலர்லாம் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டு இது வராத லிஸ்ட்டில் சேர்த்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. அந்த பணம் கூட இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான யோகம் இருக்குது இந்த துளாராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, ஒரு மரியாதை இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த துளாராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா கடந்த சில நாட்களாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே உங்களுடைய பேச்சை கேட்காம நடந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் பின்னாடி நிற்பாங்க. நீங்கள் சொல்கிறதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். எந்தெந்த விஷயத்தில் இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் மறந்துடுவீங்க. அது ஒரு சில இடைஞ்சலாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது முக்கியமான கோப்போ அல்லது முக்கியமான டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் விலை உயர்ந்த பொருளெல்லாம் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறந்தி போன்ற பிரச்சனையினால் எங்கே வச்சோம் அப்படின்னு தெரியாமல் புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் விலை உயர்ந்த பொருளாக இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பத்திரமான சேஃபான இடத்துல வச்சுக்கோங்க. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சின்னதாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ளேயே நீங்கள் கூட்டிகிட்டு போய் மருத்துவர்கிட்ட உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மனைவிக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இந்த காலகட்டத்தில் வரலாம். அதனால் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க வழியில் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரலாம். வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த
காலகட்டத்தில் வரலாம். அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரணையாக போங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறது ஒரு சில மாற்றத்தை கொண்டு வரும். கோபம் அதிகமாக வரும், புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும், டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசிடுவீங்க, வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும். சம்மந்தம் இல்லாமல் ஒரு சில நபர்கள்லாம் உங்களுடைய லைஃபுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத இடர்பாடுகள் குடும்பத்துக்குள்ளே வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது. பொதுவாகவே துளாராசி என்பர்கள் அப்படின்னாவே ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பேச்சில் கொஞ்சம் தடிமன் வரும். அதனால் ஒரு வாக்குவாதங்கள் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க குரு ராகவேந்திரரை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதன்கிழமையில் இதை செய்யுங்க. அதோட கூட நாங்கள் சொன்ன பரிகாரங்களையும் செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமையில் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. வீட்டிலே கூட போக முடியாதவங்க காகத்துக்கு அன்னம் இட்டுட்டு வாங்க. எல் கலந்து அன்னம் ஏறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் குழப்பத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால பெருசாக ஒரு பாதிப்பும் ஏற்படாது. வரவேண்டிய பணம்லாம் ஓரளவுக்கு வரும். தடைப்பட்ட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக தென்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருங்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ராகு குரு இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன நெருக்கடிகள் வரலாம். குடும்ப உறுப்பினர்களால் ஒரு சில குழப்பங்கள் வரலாம். பிள்ளைங்களால் கூட சின்ன பிரச்சனை வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது.